இந்திய மாநகரத்தின் இதய பகுதி கம்பி வேலி அடித்து RPPLL என்ற தனியார் நிறுவனத்துடன் கைகோர்த்து கார் ரேஸை நடத்தவிருக்கிறது தமிழக அரசு. இந்தியாவிலேயே முதல் முறையாக நடத்தப்படும் இரவு நேர வீதி பந்தயம் ரேஸில் ஆர்வமுள்ள இளைஞர்களை ஊக்குவிக்க இதைவிட சிறந்த ரேஸே இல்லவே இல்லை என்றெல்லாம் விதவிதமாக பில்டப் கொடுக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்தால் எக்கச்சக்க சந்தேக புகை எழுவதை தவிர்க்க முடியவில்லை. தேர்தல் பத்திரங்கள் மூலம் 656 கோடி ரூபாயை நிதியாக பெற்றிருக்கிறது திமுக. இதில் 509 கோடியை லாட்டரி மார்டின் நிறுவனம் வழங்கியது. அவர்களுக்கு அடுத்தாக 105 கோடி ரூபாயை திமுகவுக்கு நிதியாக வழங்கி இருந்தது ஹைதராபாத்தை மையம் கொண்ட மெகா பொறியியல் மற்றும் கட்டமைப்பு என்ற நிறுவனம். இந்த மெகா நிறுவனத்தை நிறுவிய PP ரெட்டியின் மகள்தான் மெகா. அவரின் கணவர் அகிலேஷ் ரெட்டி கார் ரேஸை நடத்துகிற RPPL என்கின்ற தனியார் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர். இதன் பின்னணியில்தான் தேர்தல் நிதி வாங்கியதற்கான கைமாற்றாக RPPL நிறுவனத்தின் ரேஸை நடத்தியே ஆக வேண்டும் என்ற திமுக அரசு ஆர்வமாக இருக்கிறதோ எனும் சந்தேகத்தை சிலர் வலுவாக எழுப்புகின்றனர். RPPL நிறுவனம் இந்த ரேஸ் ஒளிபரப்பும் உரிமையை பிரபல ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கும் OTT ஒன்றுக்கும் விற்றிருக்கிறது. ஆனால் சில நாட்களுக்கு முன்பாக இந்த கார் பந்தயம் குறித்து நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த பந்தயத்தின் மூலம் எவ்வளவு வருமானம் ஈட்ட முடியும் என தோராயமாக கூட அவர்கள் ஒரு தொகையை சொல்லவில்லை. ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 என 2 நாட்கள் நடைபெறுகிற இந்த ரேஸை மக்கள் பார்ப்பதற்காக 2 தேதிகளுக்கு 2 டிக்கெட்டுகளை RPPL விற்றிருக்கிறது. ஒரு நாளைக்கு ரேஸை பார்ப்பதற்கு குறைந்த பட்சம் 1699 ரூபாய் டிக்கெட் விலை. 2 நாளும் ரேஸ் பார்க்க வேண்டுமெனில் ஒரு நபர் 3400 ரூபாயை செலவிட வேண்டியிருக்கும். வீதியில் நடந்தாலும் இது முழுக்க பணக்காரர்களுக்கான ஆட்டம்தான் என்பதற்கு இதுவே பெரிய சான்று. இரவு நேர பந்தயம் என சொல்லிவிட்டு மாலை 4:30 மணியிலிருந்து பந்தயத்தை தொடங்குகிறார்கள். அது நகருக்குள் உச்சக்கட்ட போக்குவரத்து நெரிசல் மிக்க நேரம். கார் பந்தயங்களில் அந்த கார்கள் எழுப்பும் ஆதீத ஒளி மாசுக்கு வழிவகுப்பதாக புகார்கள் உண்டு. அதிலும் இங்கு ஓமந்துந்தார் மருத்துவமனை அருகில் பந்தயம் நடப்பதால் இது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் ரேஸில் ஓட்டப்போகும் கார்கள் எவ்வளவு டெசிபிள் சத்தத்தை எழுப்பும் என்பதை கூட அவர்கள் தெளிவாக சொல்லவில்லை என்கிறார்கள் இந்த போட்டியை எதிர்ப்பவர்கள். ஏற்கனவே RPPL நிறுவனம் ஹைதராபாத்தில் நடந்த ரேஸுகளையும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. போதுமான பாதுகாப்பு இல்லாததால் ஏற்பட்ட விபத்து, டிக்கெட் விற்பனையில் நடந்த குளறுபடி ஆகியவற்றால் அங்கே ஒரே ரவுண்டு போட்டியை நடத்தாமல் கடையை காலி செய்துவிட்டு பின்னர் கொஞ்ச நாட்கள் கழித்து நடத்தினார்கள். இந்த நிலையில் மோட்டோ ஸ்போர்ட்ஸை பின்தொடரும் சிலரிடம் இந்த ரேஸ் குறித்து பேசிய போது சென்னையில் நடக்க இருப்பது என்னவோ உலகம் இதுவரை பார்த்திர ரேஸ் போல ஊதி பெரிதாக்கி பேசுகின்றன. இது அவ்வளவு பெரிய ரேஸ் கிடையாது. இப்படி ஒரு ரேஸை அவர்கள் வேறு எந்த நாட்டிலும் சென்று விற்க முடியாது. கிரிக்கெட்டில் மாநிலத்துக்குள் ஆடப்படும் டிவிஷன் லெவல் போட்டிகளுக்கு ஒப்பானதுதான் இவர்கள் நடத்தும் ரேஸ். இதன் மூலம் அப்படியே அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து மோட்டோ ஸ்போர்ட்ஸை பிரபலப்படுத்திவிடலாம் என்பதெல்லாம் கட்டுக்கதை. இந்த ரேஸை நடத்தும் ரைட்ஸை அரசுக்கு கொடுப்பதற்கு RPPL நிறுவனம் ஒரு தொகையை வாங்கியிருப்பார்கள் என்கிறார்கள். முதலில் இந்த கார் பந்தயத்தை கடந்த டிசம்பர் 9, 10 ஆகிய தேதிகளில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. மிக்ஸாம் புயலால் அது தள்ளி வைக்கப்பட அந்த இடைவேளையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில்
பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கும் அதன் நோயாளிகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு பந்தயத்தை நடத்த வேண்டும். இந்த போட்டிக்காக அரசாங்கம் இதுவரை செலவு செய்த 42 கோடி ரூபாயை தனியார் நிறுவனமிருந்து வசூலிக்க வேண்டும் என கூறி பந்தயத்தை நடத்த அனுமதி கொடுத்தது. உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடையை பெற்றது RPPL நிறுவனம். அதற்கு அரசு தரப்பில் பெரிதாக ஆட்சேபனை தெரிவிக்கப்படவில்லை என்கிறார்கள். இதனால்தான் தேர்தல் பத்திரங்கள் வழி பெற்ற நிதிக்காக கைமாறு செய்ய நினைக்கிறார்களோ என்னும் சந்தேகம் எழுகிறது. சென்னையை விளையாட்டு தலைநகரமாக மாற்றியே தீருவேன் என அடிக்கடி சூழலிருக்கிறார் அமைச்சர் உதயநிதி. அதற்காக வெகுஜன சாமானியர் பார்வையாளர் கூட பங்கேற்க முடியாத ஒரு ஆட்டத்தில் இப்படி கோடிகளை அள்ளிகளை இருப்பது இது சரிதானா? மீண்டும் இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.